ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாரும் சொல்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் நீச்சம். இந்த நீச்சம்னோடனே ஜோதிடத்தில் எந்த விஷயங்களும் தெரியாதவங்களுக்கு கூட நீச்சம்ன்ற வார்த்தை ஓரளவு தெரியும். இன்றைக்கி ஜாதகங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே ஜாதகங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா ஓரளவு பேசிக் தெரிஞ்சு போச்சு. நீச்சம்னா எல்லாருக்கும் தெரியும். உடனே நீச்சம்னு கெட்டது அப்படின்னு ஒரு மயக்கம் இருக்குது எல்லாருக்குமே. சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அங்காரகனாக இருக்கட்டும், புத பகவானாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், நீச்சம்னு சொன்னால் ஒரு பயம் இருக்குது. நீச்ச கிரகத்தோட தசை நடந்தால் கஷ்டம், கோர்ட்டு, வழக்கு, சிறைவாசம், அவமானம், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது. ஆனால் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல ஒரு பலம் பெறும் பொழுது கட்டாயம் ராஜயோகத்தை செய்யும். நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பலம் அடையும் பொழுது கட்டாயம் ராஜயோகத்தை செய்யும். ஆனால் எல்லாருக்குமே இந்த ராஜயோகம் கிடைக்குமான்னா கட்டாயம் சாமானியன் கூட சரித்திரம் படைக்க முடியும். சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட சரித்திரம் படைக்க முடியும். இப்போ அதே நேரத்தில் எப்படி இது உச்ச பலன் கொடுக்கும் அல்லது நல்ல பலனை கொடுக்கும்? நீச்சமாக போகிற ஒரு கிரகம் பலவிதமான அவஸ்தைகளுக்கு அப்புறம் உச்ச பலனை கட்டாயம் கொடுக்கும். இப்போ ரொம்ப உதாரணம் சொல்லணும், எளிமையாக சொல்லணும்னா வர்க்கோத்தமாம்சம் அடைதல். ஒரு கிரகம் வர்க்கோத்தமமானால் உச்ச பலன் கொடுக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். இப்போ அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு ராசி கட்டத்திலையும் விருச்சிகத்தில் சந்திரன் இருப்பார். நவாம்சத்துலேயும் உங்களுக்கு விருச்சிகத்தில் சந்திரன் இருப்பார். இப்போ ராசி கட்டம் எல்லாருக்கும் ராசி தெரியும். நவாம்ச கட்டம் ரொம்ப பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜோதிடர்களுக்கு தெரியும். ராசி கட்டம், நவாம்சம், திரேகானம், பாவஸ்படம், அஷ்டவர்க்கம் நிறைய இருக்குது. அதில் நவாம்சம்ன்றது என்னென்னா ராசி உடம்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நவாம்சன்றது எக்ஸ்ரே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகளை பார்க்குற மாதிரி. அதை நவாம்சம்னா 9 கட்டமாக்குறோம். ஒரு ராசி கட்டத்தை 9 கட்டமாக்கி அதை நம்ம எந்த கட்டத்தில் நவாம்சத்தில் என்ன பலத்தில் இருக்காருன்னு பார்க்குறோம். அப்போ அனுஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு ராசியிலையும் நவாம்சத்திலையும் சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பார். அப்போ நீச்சமாக போன கிரகம் ராசிலையும் நவாம்சத்துலேயும் ஒரே வீட்டில் இருந்தால் அதுக்கு தான் உங்களுக்கு வர்க்கோத்தம அம்சம்னு பேர். அடுத்து கிரகம் வக்ரம் அடைகிறது. வக்ரம்ன்றது சூரியன் மூலமாக வரக்கூடியது. ராகு கேதுக்கு இந்த வக்ரம் கிடையாது, சந்திரன் சூரியன் கிடையாது. சூரியனால தான் மற்ற கிரகங்களுக்கு வருது. இந்த வக்ரம்னு வரும்பொழுது ராகு கேது தவிர இப்போ நம்ம மற்ற கிரகங்களுக்கு பார்க்குறோம். பகை வீட்டில் வக்ரம் அடைதல். ஒரு கிரகம் தன்னோட பகை வீட்டில் வக்ரமாக போனாலும் நீச்சமாக போய் வக்ரமாக போனாலும் கட்டாயம் அது உச்ச பலனை கொடுக்கும். அடுத்த விஷயம், ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த நீச்ச வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி பெற்றாலும் உச்ச பெற்றாலும் சந்திரகேந்திரத்தை அடையும் பொழுது ராஜயோகத்தை கொடுக்கும். அவர் கேந்திர உச்சம் பெற அகிலங்களும் ஆழ்வான். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, முதல்ல ஒரு கிரகம் நீச்சமாக பெற்றால் பல பிச்சையும் எடுப்பான், அவர் கேந்திர உச்சம் பெற அகிலங்களும் ஆழ்வான். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு கிரகம் நீச்சம் பெற்று வறுமையை கொடுத்து பிச்சை எடுக்கிற நிலைக்கு கொண்டு போய் அப்புறம் ராஜயோகத்தை கொடுக்குமான்னு ஒரு பெரிய சந்தேகம் வரும். உண்மையிலேயே ஒரு ஜாதகர் எல்லா சொத்துக்களையும் திறந்து கல்யாணமாகி ஒரு சிவாலயத்து வாசலில் இருக்கார். அந்த வாசலில் நிஜமாகவே பிச்சை எடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிவன் கோயிலுக்கு வெள்ளியில் கவச்சம் பண்ணி கொடுக்குறார். அந்த சிவன் கோயிலுக்கே வெள்ளியில் பெரிய சிவாலயம், அந்த சிவன் கோயிலுக்கே வெள்ளி கவச்சம் பண்ணி கொடுக்குறார். அப்போ எவ்வளோ பெரிய தொழிலதிபராகிறார். இது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் சொன்னதெல்லாம் உண்மையான்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி ஒரு பெருமாள் கோயில் வாசலில் கற்பூரம் விற்றவர் இன்னொரு கோயில் பெருமாள் கோயிலுக்கு ராஜகோபுரத்தை தன்னோட சொந்த காசில் கட்டுறார். ஒரு விஷயம் பார்க்கணும்.